நித்யானந்தம் இன்றைக்கு விந்து பொருள், அதாவது ஒளியியல், வெளிச்சம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். அணுவுக்குள் அணுவாகி சிவத்தை பரம்பொருள் என்பர். இந்த பரம்பொருள் தன்னைத்தானே பற்றி வேகமாக சுழன்று கொண்டிருக்கையில் அது பிளர்ந்து ஒளிக்கதிராக விளங்குகையில் அதிலிருந்து வெளிப்பட்ட மற்ற மெய்ப்பொருள்கள், அதாவது துகள்கள் ஒன்றுக்கொன்று கூடியும் ஒன்றுக்குள் ஒன்று உள்ள போயும் கண்டும் கொண்டும் உண்டும் கூடியும் அன்புடன் ஆணத்தில் லைத்திருக்கிறது. அதாவது உலகம் மாயில் உருவாவது மயக்கத்தில் இருக்கின்றாங்க. அப்போது இந்த ஒளிகள் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளிகள் மெய்கள்னு சொல்கிறாங்க. இது 5 வகை. அது ஒன்றுக்கு ஒன்று கூடி கொஞ்சம் குழாவி ஒன்றுக்குள்ள ஒன்று உண்டும் இது மாதிரி இருந்து மயக்கத்தில் உருவாத உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திருமூல கீழே வரும் பாடல் என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். மண்ணை இடந்ததின் கீழோடும் ஆதித்தன் விண்ணை இடந்து வெளி செய்து நின்றிடும் கண்ணை இடந்து களித்தந்து வானந்தம் இன்னும் கிழமை இசைந்து நின்றானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பாடல். இந்த பாடல் பொருளில் ஒளி 5 வகை இருக்குது. ஒன்று அண்ட ஒளி, 2 பிண்ட ஒளி, 3 மன ஒளி, 4 ஞான ஒளி, 5 சிவ ஒளி என்னும் 5 பெரும் பிரிவுகளாக உள்ளதுன்னு சொல்கிறாரு. ஒளினா எங்கள் வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை தான் 5 பிரிவுன்னு சொல்கிறாரு. இது முறையே அண்டாதித்தன், பிண்டாதித்தன், மன ஆதித்தன், ஞானாதித்தன், சிவாதித்தன் என்று சைவ சித்தத்தில் சொல்கிறாங்க. அப்போ இதில் இந்த அண்டாதித்தன் ஒவ்வொரு ஆயத்தின் என்னன்னு பார்ப்போம். அண்டாதித்தன் உலக தோற்றத்துக்கு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒளி, அதாவது லைட். இந்த பரம்பொருளிலிருந்து வெளியிடும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தன் சுடராகி பேரொழியில் நிற்கும் தீப்பிளம்பாய் நிற்கும். இது அண்டாதித்தன். அதாவது லிங்கோத்பார் தான் எங்கள் அண்டாதித்தன். விண்ணுக்கும் மண்ணுக்கு ஜோதியை நிற்கிறது தான், அதாவது லிங்கோத்பார். இவர் தான் அண்டாதித்தன் சொல்கிறாங்க. இவர் முக்கோணம், வட்டம், அறுகோணம், துளை, பிளாக் ஹோல், இருவட்டம் ஆகிய அணு வகை அடையாளங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த ஒளிகளாக நிற்கிறதுல 5 வகை ஷேப்ஸ் இருக்குது. அப்போ 5 வகையான துகள்கள் அதனுடைய ஷேப் என்னவும் சொல்லியிருக்காங்க. இது அடையாளங்கள் தூய தன்மையுடன் சுழன்று கொண்டிருக்கு. இது குணங்கள் கிடையாது, தூய தன்மையை சொல்கிறது தான் அண்டாதித்தன். அப்போ அது பிண்டாதித்தன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நமது பிண்டன்றது நம்ம உடம்பு. பிண்ட அணுக்களில் இருந்து அருள் புரியும் ஆற்றலாக இருப்பது பிண்டாதித்தன். நமது பிண்டத்தில் உயிர் என்னும் அணுக்கள் நிற்கிறது, இருக்கிறது, படுத்துக்கிறது, நடக்கிறது, இந்த மாதிரி செயல்புரியத்துக்கு அதுக்கு துணையாக நின்று ஆற்றலை வழங்குவது எதுவோ அது பிண்டாதித்தன். இவ்வாறு அணுக்கள் அருள் புரியும் ஆற்றலை அகவொளி என்றும் சொல்கிறாங்க. இதுதான் அகவொளி, பிண்டாதித்தன். அங்குஷ்ட மாத்திர புருஷன் எடுத்துக்கலாம். 3 மனாதித்தன். அணுவினால் வலப்பால் இயங்கும் உயிர்ப்பை பிங்களை என்றும் ஞாயிறு என்றும், இடப்பால் இயங்கும் உயிர்ப்பை இடக்கலை என்றும் திங்கள் என்றும், அனலாகி தீயும் இந்த மாதிரி 2 குணத்தோடு இருக்குது. நடுநாட்டில் இயங்குகிற, அதாவது சுழுமல் இயங்கும் தன்மையுடைய இவைகள் 4 கலைகள் ஆகும். இடகலை, பிங்களை, அனல், தீ அப்படின்னு 4 கலைகள் சொல்கிறாரு. இதில் இந்த இடகலை மற்றும் பிங்களை மேல் கீழாய் நேராக தோன்றும் பீரியட் தான் ஓ எனப்படும். அப்போ இடகலை வளைஞ்சு போகிறது டிஎன்ஏ நம்ம காமிச்சிருப்போங்க. அது இடகலை பிங்களை நேராக மேலுகள் நேராக நிற்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஷேப்பில் வர ஓவாயன்னு சொல்கிறாங்க. அந்த பீரியட் ஓவாயன்றாங்க. இந்த ஓவாயனம் இடத்துல இருந்தால் இந்த மேற்கூறிய 4 கலைகளும் பொருந்தி இருத்தல் சிவமாகி அறிவு பொருளாய் நிற்பதே ஆகும். அப்போது இந்த இடங்கள் நம்மளுக்கு டிஎன்ஏ ஷேப் இருக்குது. சிவனுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த இடகலை பிங்களை இருக்குது. அப்போது சுழுமலை ஒன்று தான் இயங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஓவான்னு சொல்கிறாங்க. இந்த ஓவாவில் இருந்தால் இந்த 4 கலைகளும் வெளிப்பட்டது இந்த உயிர்கள் இயங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு மனாதித்தன் மூலமாக இந்த உடம்பு மென்டல் பாடியில் எப்படி இயங்குன்றதை கொண்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து நாணாயத்தின் என்னன்னு பார்க்கலாம். இது அறிவுச்சுடர் என்பர். நாணன்னா அறிவு. இந்த அறிவுச்சுடர் மூலத்திடம் இன்று ஓசையுடையவை தோன்றும். அதாவது சிவத்தில் ஓசையுடைய சப்த வடிவில் தோன்றும். அவ்வோசை மேல்நிலை நாதத்தின் செயல், அது ஓம்காரத்தின் செயல்னு சொல்கிறாங்க. அந்த மேல்நிலையில் விந்துவின் நின்று, அப்போ இந்த ஓசை எங்கேருந்து படிக்கிற விந்து வெளிச்சத்திலிருந்து தான் அந்த ஓசை வருது. அந்த விந்து நின்று நுண்ணோசை, நினைவோசை, மிடற்றோசை, தன் செவிக்கு கேட்கும் வாசை, பிறர் செவிக்கு கேட்கும் வாசை என்று 5 விதமாக சப்தங்களை சொல்கிறாங்க. நாத்திலிருந்து வெளிப்பட்டு பரநாதன் சொல்கிறாங்க, சிவன் சொல்கிறாங்க. சிவன் வெளிப்பட்ட இந்த ஒளிகள் 5 ஒளிகள். அதை நீக்கி, நினைப்பு, நுகர்வி, அமைப்பு, அழுத்தி அப்படின்னு 5 ஒளிகளை வேறு பேர்லாம் சொல்கிறாங்க. இந்த 5 ஒளியே ஓசையினோடும் இயந்து சிவம் அறிவுச்சுடர் இயக்கம். அப்போ இந்த 5 வகை ஒளி வெளிச்சம் 5 வகை வெளிச்சம் 5 வகை சப்தங்களோட இயந்து சிவனுடைய 5 வகை சப்தங்களோட இயந்தே
அறிவை வந்து இயக்குதுன்றாங்க. அப்போது நம்ம பிரெயின் எங்கனாக்கா இந்த ஒளி ரெண்டுமே இருந்தால் தான் அந்த தாட் ஒன்று உருவாகும். அப்போது வந்து நம்ம வந்து இந்த காக்னிஷன்ஸ் அறிவு செயல்படும் அப்படின்றது இந்த பாடல் விளக்குது. இவ்வாறு தோன்றலை அருணோதயம் எனப்படும் அப்படின்னு சொல்ல திருமலை வந்து கீழே ஒரு பாடல் சொல்லாரு. விந்து அப்பறம் பரம் இரண்டாய் விரிந்து அந்த அப்பறம் பரநாதமாகியே வந்தன தம்மிற் பரங்களை ஆதி வைத்து உந்தும் அருணோதயம் என்ன உள்ளத்தே. உள்ள அருணோதயத்தும் எழும் ஓசைத்தான் தெல்லும் பரநாதத்தின் செயலை என்பதால் வள்ளல் பரவிந்து வைகரி ஆதி வாக்கு உள்ளன ஐங்களை கொன்றம் உதயமே என்று திருமந்திரம் பாடல் சொல்லுது. அப்போது இதிலிருந்து நமக்கு வந்து நான் ஆதித்யன் பார்த்து அதுக்கடுத்து சிவ ஆதித்யன் பார்க்கலாம். சிவாத்தியன் வந்து கீழே வரும் பாடல் வந்து என்ன சொல்ல திருமண பாடல்னு சொல்லுவாங்க. தெய்வ சுடரங்கி ஞாயிறு திங்களும் வையம் புனல் அனல் மாருது வானங்கம் சைவ பெரும்பதி தாங்கிய பல்லுயிர் ஐவருக்கிடமிடை ஆரங்கு ஆகுமே. ஞாயிறு திங்கள் தீ என்னும் மூன்றும் தனித்தனியே ஒளி தரும் ஒளிப்பொருளாக இருந்தாலும் அவை மூன்றும் சிவத்தின் ஒளியை பெற்றே ஒளி தருகின்றன அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. இச்சிவ ஒளியின் அருள் பெற்றே ஞாயிறு திங்கள் நிலம் புனல் அனல் காற்று வானம் பல உயிர்களுக்கெல்லாம் அணுவாகும் ஆகி நிற்கின்றது, ஆன்மாவை நிற்கிறது, ஆன்மாவுக்கு துணை நிற்கிறது. 8 திருவுருவங்களாக வெளிப்பட்டு நின்று சிவம் இயங்கு நிலைக்கலனாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவனுடைய இந்த 8 திருவுருவங்களாக தான் இந்த 5 பூதங்கள் காற்று இதெல்லாம் விட்டு வெளிப்பட்டு நிற்கிறன்னு சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து திருமந்திர பாடலை வந்து எப்படி வந்து ஒளியிலிருந்து இந்த பூதங்கள் தோன்றுது அப்படின்னு சொல்லலாம். மேலொளி கீழ்த்தன் மெலிய மாருதம் பரவொளி அங்கி பரந்தொலை யாகாசம் நீரொளி செய்து நெடுவீசும் பொன்றிலும் மேலொளி ஐந்தும் ஒருங்கொளி ஆமே. இந்த பாடலின் பொருள் என்னக்கா, ஒளி 50 ஒளியாக திகழ்கிறது. அவை மேலொளி ஆகாயம், மாருதம் ஒளி வந்து காற்று, தீ ஒளி தெரி நெருப்பு, நீர் ஒளி வந்து நீர் மற்றும் நிலம் ஒளி மண். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதிமாக இருக்கிறது ஒளி. அந்த லைட் பார்ட்டிகள் தான் வந்து 50 உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த பாடல் சொல்லுது. இப்போ இதிலிருந்து இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பஞ்சபூதங்கள் தோன்றியது வந்து இன்னொரு பாடல் சொல்லலாம். மின்னிய தூவுள் மேதக்க செவ்வொளி பன்னிய ஞானம் பரந்த பரந்தொளி துண்ணிய வானொலி தூய்மொழி நாடோனும் உண்ணிய வானொலி ஓதத்து தானன்றே. இந்த பாடல் பொருள் என்னவென்றால், சிவத்திடமிருந்து ஒளிர்வதே வெள்ளொளி. அந்த வெண்ணொலியிலிருந்து தோன்றிய 5 வான ஒளியில் மேலானது பராசக்தியின் சிவந்த ஒளி. அப்போ 5 ஒளியில் வந்து ஒரு ஒளி பராசக்தியின் ஒளின்னு சொல்கிறாரு. இந்த வெள்ளொலியில் அறிவு பண்பாகும், செவ்வொளி ஆற்றல் பண்பாகும். அப்போ இந்த வெள்ளொலியாக இருக்கிறது வந்து அறிவு கொடுக்கறது, செவ்வொளி வந்து ஆற்றல் சக்தி. இது மற்ற 4 ஒளிகளும் வந்து ஆதி சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி மற்றும் கிரியா சக்திகளாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதிலிருந்து திருமூலர் வந்து எப்படி வந்து இந்த உலகம் வந்து லைட் பார்ட்டிகளில் சவுண்டின் துணை கொண்டு அழகாக வந்து ஏந்து 50 பூதங்களாக 5 ஒளியின் தன்மைகள் 50 பூதங்களாக குணங்களற்ற நிலையில் சிவமாகவும் குணத்துடன் சேரும்போது சக்தியுடன் ஏந்து மேற்றமாக மாற வந்து அழகாக சொல்லிக்கிறாரு. இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.